அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி, அதாவது 13/12/2024 ஆண்டு டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த நாள். எந்த நாளை மிஸ் பண்ணாலையும் சரிங்க. ஆனா வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே நம்ம வந்து கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தெய்வீக எண்ணம் வந்து நமக்கு மனசுக்குள்ள வந்துடும். அப்படி பாக்குறப்போ இந்த நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லாம தீப திருநாள், அது மட்டும் இல்லாம பிரதோஷம், கார்த்திகை விரதம் மேற்கொள்றதுக்கு உகந்த நாள். எவ்வளவு விசேஷம் கலந்த நாளா இந்த நாள் இருக்குன்னு பாருங்களேன். இந்த நாள்ல உங்களுடைய வழிபாடு சிவபெருமானை நோக்கி இருக்கலாம், நந்தி தேவரை நோக்கி இருக்கலாம், முருகப்பெருமானை நோக்கி இருக்கலாம். அப்பன் ஈச பெருமானையும் அப்பனுக்கே பாடம் சொல்லி கொடுத்த சுப்பையனையும் வழிபாடு செய்ய இந்த நாள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த நாள்ல நீங்க வைக்கக்கூடிய வேண்டுதல் அப்படிங்கிறது கட்டாயம் நிறைவேற்றப்படுங்க. இந்த நாள் அப்படிங்கிறது நவகிரகனுடைய அமைப்பு நாள சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகிறத பாக்குறத தாண்டி இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் தான். அவருடன் சேர்த்து முருகப்பெருமான், அவருடன் சேர்த்து பிரதோஷ நாள் அப்படிங்கறதுனால நந்தி தேவரை வழிபாடு செய்ய நினைத்த காரியங்கள் கை கூடுங்க. இதை தொடர்ந்து நம்முடைய வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள்ங்க. இந்த தீப ஒளி பட்டு எப்படி வெளிச்சம் இருக்கோ அதே மாதிரி இந்த நன்னாள்ல இருந்து உங்க வீட்டுல நீங்க ஏத்தக்கூடிய தீபம் அப்படின்னு உங்க வீட்டுக்கு வெளிச்சத்தை கொடுக்கற மாதிரியே கடவுளுடைய அனுகிரகமும் உங்க வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கட்டுங்க. மனசார நம்பிக்கையோட இன்னைக்கு நீங்க ஏத்தக்கூடிய தீபம் அப்படிங்கறது அடுத்த வருஷ கார்த்திகை தீபத்துக்குள்ள உங்களுடைய எண்ண ஓட்டத்துக்கு தகுந்த வாழ்க்கை நிலை அமையட்டும். இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகி போட்டும் வளமாகவும் நலமாகவும் சீரும் சிறப்புமா வாழ இந்த கார்த்திகை திருநாள்ல எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு துணை வரட்டுங்க, அருள் புரியட்டுங்க. வாழ்த்துக்கள். இந்த நாள் முழுக்கவே நீங்க சொல்ல வேண்டிய மந்திர சொல் ஓம் நமக் சிவாய. இப்போ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல உங்களால முடிஞ்சதுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை ஓம் நமக் சிவாய அப்படிங்கிற அவருடைய மந்திரத்தை சொல்லுங்க. 3 முறை சொன்னாலும் உங்களுக்கு இந்த நிமிஷமே சிவபெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இதை தொடர்ந்து இந்த நாளினுடைய பலன். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் லாபம் நிறைந்த நாளா அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் குடும்பத்தை பத்தி பார்க்கலாங்க. குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்கும். தேவையற்ற பிரச்சனைகள் விலகி போகும். நிம்மதி அடைய போறீங்க. உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் முடங்கி போன தொழில் கூட இந்த நாள்ல முன்னேற்றம் உண்டு. அரசு பணிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்க விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய செய்திகள் வந்து நல்ல செய்திகளாக வந்து சேரும். மேலும் குடும்ப உறவுகளை பத்தி பார்த்தோம்னா கணவன் மனைவிக்கிடையே திருமண பந்தத்தை பொறுத்த வரைக்கும் அந்யூன்யம் அதிகரிக்கும். அடுத்த பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கைமாத்தா வாங்கியிருந்த பணத்தை திருப்பி செலுத்தக்கூடிய வகையில வருமானம் அதிகரிக்கும். நீங்க எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும். பணம் சம்பந்தப்பட்ட உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. அடுத்த தெய்வ வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும். அடுத்த உறவுக்காரர்கள் வகையில பார்த்தோம்னாக்க உறவினருடைய வருகையினால மகிழ்ச்சி உண்டாகும். உறவுக்காரருடைய மத்தியில உங்களுடைய மதிப்பு மரியாதை உயருங்க. குறிப்பா இந்த நாள்ல பெண்களுக்கு உறவுக்காரர்கள் வகையில அனுகூலமான பலன் உண்டு. அடுத்து சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வியூகம் அமைத்து வியாபாரத்தை லாபகரமாக மாத்திடுவீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றி உண்டு. உத்தியோக பணிகளை விரைந்து முடித்து மேல் அதிகாரிகிட்ட பாராட்டுகளையும் பெறுவீங்க. சொல்ல போனாக்க இந்த நாள் முழுமையான மகிழ்ச்சி தரக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு. ஒரு வரியில சொல்லனாக்க உற்சாகமான நாள். அடுத்த உறவுகள் வகையிலேயே தாய் வழி உறவுகளிடம் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும். அடுத்த உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேம்பாடு அடையும். ஆனா உங்களுடைய உறவுகளிலேயே உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க. குடும்பத்துல பிள்ளைகள் வந்து உங்க பேச்சை கேட்டு நடந்துப்பாங்க. நீங்க கொடுக்கறத வாங்கிப்பாங்க. உங்களுடைய சொல்படி நடக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுடைய செயல்பாடுகளும் இந்த நாள்ல உங்களுக்கு பெருமை சேர்க்கும். இதனால ரொம்ப மகிழ்ச்சி அடைவீங்க. முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் ஏதாவது புதுசா முயற்சி செய்றீங்க அப்படின்னாக்கா அது பிற்பகலுக்கு மேல தொடங்குவதன் காரணமா அனுகூலமான பலன் உண்டு.
குறிப்பா மாலை நேரத்துல உறவுக்காரருடைய வருகை அப்படிங்கிறது வீட்டுல கலகலப்பான சூழ்நிலை ஏற்படுத்தும். சுப நிகழ்ச்சிக்கான திட்டமிடல் அப்படின்றது இந்த நாள்ல உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். அடுத்த அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். விற்பனையை பொறுத்த வரைக்கும், வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்த விட ஒரு படி மேலவே கிடைக்குங்க. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல இருந்த அந்த மந்தத்தன்மை நீங்கி சுறுசுறுப்பாக காணப்படுவீங்க. காப்பீடு தொடர்பான புரிதல்கள் மேம்படும். நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல சக ஊழியர்கிட்டையும் சரி, மேல் அதிகாரிகிட்டையும் சரி விட்டு கொடுத்து செயல்படுவது ரொம்ப நல்லது. அடுத்த பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் தனவரவுகள் ஏற்படும். இதனால உங்களுடைய சேமிப்புகள் உயரும். கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் நீங்கி நெருக்கமான சூழ்நிலை உருவாகும். விஐபிகளுடைய அறிமுகம் உண்டாகும். இவருடைய அறிமுகத்தை பயன்படுத்தி உங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். உங்களுடைய எதிர்காலம் தொடர்பான முயற்சிகளும் முதலீடுகளும் அதிகரிக்கும். ஆக மொத்தல இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடறி வரக்கூடிய சாதகமான நாள், அதிர்ஷ்டகரமான நாளா அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த நாள்ல பெண்களுக்கு, வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும். நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். ஒரு சிலருக்கு பொன் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்த வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் சிறப்பா இருக்கு. சக ஊழியர்களால ஆதரவு உண்டு. மேல் அதிகாரிங்க உங்களுடைய வேலையை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பணிகளை சிறப்பா செய்து முடிப்பீங்க. அடுத்த சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் தொழில் ரீதியா சிறப்பான நாளா அமைஞ்சிருக்கு. நீங்க எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் உடைய படிப்பு விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும். போட்டிகள்ல வெற்றி உண்டு. இதுவே போட்டி தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய அரசு பணிக்காக படிச்சுட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த நாள் சாதகமான நாளா இருக்கு. மனக்குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்கும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படுங்க. அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் சாதகமான நாள். மேலிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உயருங்க. உங்களுடைய செயல்பாடுகளும் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கும். இருந்தாலும் இந்த நாள்ல அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாதுங்க. குறிப்பா சிம்மராசி சேர்ந்த எல்லாருக்குமே ஒரு விஷயம் என்னன்னாக்க பணம் கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்கணும். ஆனா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தேவைகள், பண நெருக்கடிகள் மட்டும் சரியாகுங்க. சுருக்கமா சொன்னாலும் சரி, இல்ல விளக்கமா சொன்னாலும் சரி, இந்த நாள் சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டகரமான நாளாதாங்க அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடைய அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிவப்பு நிறங்க. இந்த நாள்ல இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துங்க, அல்லது இந்த நிறத்திலான ஏதாவது ஒரு பொருட்களை கூட வச்சுக்கோங்க. அதிர்ஷ்டம் உண்டாகும், அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது மற்றவர்களை பத்தின புரிதல் அதிகரிக்கூடிய நாளா, சாதகமான நாளா அமைஞ்சிருக்கு. நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகளை கிடைக்கிறதுக்கும் இந்த நாள்ல வாய்ப்புகள் அதிகங்க. குறிப்பா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் யோகமான நாளுனே இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு சொல்லலாம். அலுவலகத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். உங்களுடைய அணுகுமுறையினால எல்லா விதங்களையும் லாபம் உண்டாகும். குறிப்பா பண விஷயத்துல நீங்க எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வரும். அடுத்த பூரம் நட்சத்திரம். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியாக மாறும். பெரியவனுடைய ஆதரவு கிடைக்கும். தந்தை வழி உறவுகளால தடைப்பட்ட வேலைகள் இந்த நாள்ல நடந்து முடியும். மேலும் வாழ்க்கை துணையாலையும் இன்னைக்கு மகிழ்ச்சி உண்டு. குறிப்பா வரவுகள் ஏற்படக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு. அடுத்த உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். விஐபிகளுடைய அறிமுகம் உண்டாகும். ஏதாவது முக்கிய முடிவுகளை எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்க இந்த நாள்ல எடுக்கலாங்க. அது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே நிறைவேறும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். குறிப்பா இன்னைக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கிறதுனால கோயில் வழிபாட்டுல பங்கேற்பீங்க. ஆக மொத்தல இந்த நாள் அப்படிங்கிறது தெய்வீக மனம் கலந்த சிறப்பான நாளா சிம்ம ராசிக்கு அமைஞ்சிருக்கு. இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாள்ல கோயிலுக்கு போறதுன்னு நினைச்சீங்கன்னா சிவபெருமானுடைய ஆலயத்துக்கோ இல்ல முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கோ போயிட்டு வருது செல்வ செழிப்பை மேம்படுத்தி கொடுக்கும். குறிப்பா வீட்டுல சுபிக்ஷம் உண்டாகுங்க. மேலும் இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரங்க வீடு முழுக்க தீபம் ஏற்றி வீட்டுல இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்ய நிலையான சந்தோஷம், நிலையான செல்வம் கிடைக்க பெறுவீங்க. வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் உடைய தனிப்பட்ட ஜனஜாத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடுங்க. மேக்சிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பலித்தமாகும்.
நன்றி, வணக்கம். வாழ்க வளமோடு நலமோடு.